வெல்கம் டு மை சேனல் லாஜிக் ப்ளே. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 12 சாப்டர் 4 எக்ஸசைஸ் நம்பர் 4.2. அதில் 8th சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செட் ஆஃப் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா cos inverse 4/5 plus sin inverse 4/5. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் யூஷுவல் கிவன்னு போட்டுக்க போகிறேன். கிவன்னு போட்டுட்டு இந்த வேல்யூவை எழுதிக்க போகிறேன். ஸோ cos inverse 4/5 plus sin inverse 4/5. ஸோ தனித்தனியாக எல்லாத்துக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேல்யூவில் கன்ஃபியூஷன் ஆகாது. சரியா? இப்போ கிவன் எழுதியாச்சு. அடுத்தது என்ன, டு ஃபைண்ட்ல என்னது, த வேல்யூ. டு ஃபைண்டில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப்னு போட்டுட்டு அகெயின் கூட நீங்கள் இதை எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ காஸ் இன்வர்ஸ் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்யூஷன் போக போகிறோம். ஓகேவா? சொல்யூஷன் எழுதிக்கோங்க. சொல்யூஷன் போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்க வேணாம். உங்களுக்கு ரிலேஷன் ஃபார்முலா தெரியுமா? கொஞ்சம் ரிலேஷன் ஃபார்முலாஸ் என்னன்னு அப்படின்னு செக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், அப்ளை த ரிலேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன், ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இது ரெண்டத்தோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா π/2. நல்லா கவனிச்சுக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா π/2. ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் இப்போ நான் அந்த சம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறேன். எப்படி மேம் இதை வச்சு சார்ட் அவுட் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப சிம்பிள். இதுதான் ரிலேஷன் ஃபார்முலா. உங்களுக்கு இங்கே தெரிய வேண்டியது என்னன்னா இந்த ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலால இப்போ நீங்கள் எப்படி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே காஸ் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு வேல்யூ இடத்துல 4/5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு வேல்யூம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆஸ் யூஷுவல் எக்ஸுக்கு எக்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், π/2 தான் வரும். ஓகேவா? π/2 வந்துருச்சா? இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அதாவது இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ காஸ் இன்வர்ஸ் 4/5 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5. இது இப்போ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள காஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இதோட வேல்யூக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், π/2ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ல காஸ் 5/2ஓட வேல்யூ என்னன்னு செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0. ஓகேவா? இப்போ பார்த்துங்க, therefore காஸ் இன்வர்ஸ் 4/5 பிளஸ் சைன் இன்வர்ஸ் 4/5 இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும் மேம், எனக்கு இந்த கொஸ்டின் முதல்ல சார்ட் அவுட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸை சார்ட் அவுட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது சம்ஸ் வேணுமா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.